இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பூச்சியை கிளாஸ் ஜாருக்குள்ள போட்டு மேல ஒரு பிளேட்டால் மூடுறார். அது ஒவ்வொரு தடவையும் மேலே குதிக்கும்போது அந்த பிளேட்ல மோதி கீழே விழும். இப்படியே 100 தடவைக்கு மேல நடந்ததுக்கு அப்புறம் காயப்படாம இருக்க அது தன்னோட ஜம்ப் ஹைட்ட குறைச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சயின்டிஸ்ட் அந்த பிளேட்டை முழுசா எடுத்துறார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த பூச்சி தப்பிச்சு போகவே இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப உயரமா குதிக்க முடிஞ்ச அதே பூச்சிக்கு இப்ப தரையில இருந்து கொஞ்சம் உயரம் மட்டும்தான் குதிக்க முடிஞ்சு. மத்த பூச்சிகள் உன்னால வெளியில குதிக்க முடியும்னு சொன்னாலும் அது நம்பல. வெளியில போக வழியே இல்லைன்னு சொல்லி அவங்களே கிண்டல் பண்ணுது. சைக்காலஜில இதை லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவாங்க. பல தடவை தோல்வி, நிராகரிப்பு, கஷ்டம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மால முடியாதுன்னு நாமே நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் சில பேர் கம்மியான சேலரி, மோசமான ரிலேஷன்ஷிப், பிடிக்காத வாழ்க்கையில வருடக்கணக்கா சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் சூழ்நிலை இல்லை, அவங்களோட தவறான மனநிலை. இன்னும் அவங்களுக்கு புரியல. உங்களை தடுத்து நிறுத்துறது உண்மையான சுவர் இல்லை, நீங்க உண்மைன்னு நம்புற பொய்யான எல்லை தான். என்னைக்கு அந்த எல்லையை நீங்க உடைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட உண்மையான சக்தி உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ